அனைவருக்கும் வணக்கம். நாம் பராபரத்தை பற்றி ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த வார்த்தைகள் மூலமாக ஓரளவு அறிந்திருக்கிறோம். ஆனால் பராபரத்தை பற்றியே முழுமையாக ஆய்வு செய்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அழகாக சொன்னவர் தாயுமானவ சுவாமிகள் என்றால் அது மிகையாகாது. தாயுமானவர்களின் பாடல்களை வாசிக்கும் போதெல்லாம் நாம் பராபர உணர்வை அழகாக அணுக முடிகிறது. இதுவரையிலும் நாம் பார்த்திருந்த ஞானிகள் மகான்களுடைய நூல்களிலே ஞானத்தை பற்றி பார்த்திருந்தாலும் மனதை கரைக்கக்கூடிய, மனதை லயப்படுத்தக்கூடிய பெரிய தத்துவத்தை எளிதாக நமக்கு கடத்தக்கூடிய செயலை தாயுமானவ சுவாமிகளின் பாடல்கள் கொடுத்திருக்கின்றன என்றால் அது நமக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் என்றே கொள்ள வேண்டும். இன்றைய பாடலிலும் அருமையான தேனமுத கருத்துக்கள் வர இருக்கின்றன. வாருங்கள் பாடல்களுக்குள்ளே செல்லலாம். அத்வைத வஸ்துவை சொல் பிரகாசத் தனியை அருமறைகள் முரசறையவே அறிவனுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதிகை அனாதி ஏக தத்துவ சுரூபத்தை மத சம்பந்தம் பெறா சாலம்பரகிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்த பத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகு திவ்ய தேஜோமயத்தை சித் பரவெளிக்குள் வளர் தற்பரம் அது ஆன பரதேவதையை அஞ்சலி செய்வாம். பரதேவதையை அஞ்சலி செய்ய வேண்டும். பரவெளி பராபரம். பராபரமே சகலமாகவும் மாறியிருக்கிறது. அது இரண்டாக பிரிக்கப்பட முடியாத பெரிய வஸ்துவாக இருக்கிறது. பொதுவாக நாம் நமக்குள்ளே கொண்டிருக்கும் சிந்தனை காரணமாக சிலவற்றை புரிந்திருக்கிறோம். நாம் என்பது வேறு, பராபரம் என்பது வேறு என்றே நாம் கருதியிருக்கிறோம். பராபரமே நாமாக இருக்கிறது என்பதை புரிந்திருக்கவில்லை. அகம் பிரம்மாஸ்மி என்கிற மகா வாக்கியம் இதை புரியப்படுத்துகிறது. ஆனால் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்று சொல்லியானது. நான் பிரம்மம் என்பதை நான் எவ்வாறு ஒப்புக்கொள்வது? இந்த வினா எழும்பாமல் இல்லை. அப்படியென்றால் நான் பிரம்மம் என்பதற்கு ஏதாவது ஆதாரத்தை கொண்டு நான் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமா என்கிற வினா நமக்குள்ளே எழுவது தவிர்க்க இயலாதது. அதற்கான விளக்கத்தை இங்கே தாயுமானவர் சொல்கிறார். அத்வைத வஸ்துவை சொல் பிரகாசத் தனியை அருமறைகள் முரசறியவே. அருமறைகள் முரசறிந்து சொல்கின்றன. என்ன என்று சொல்லுகின்றன? அத்வைத வஸ்துவாக பராபரம் இருக்கிறது என்று. அத்வைதம் என்றால் இருப்பது ஒன்று மட்டுமே, அது இரண்டாக இல்லை என்பதே. பராபரமே சகலமாகவும் விரிந்திருக்கிறது அல்லாது பராபரத்தை நீங்கள் பின்னப்படுத்தி பார்க்க கூடாது என்று அருமறைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அருமறைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவத்தின்படி பார்க்கும்போது இருப்பது பராபரம் ஒன்று மாத்திரமே. அது பலவாக பிரதிபிம்பித்து காணுகிறது. எப்படி கதிரவனின் கரணங்கள் நீர்க்குமிழிகளிலே பட்டு கோடிக்கணக்கான கதிரவர்கள் இருப்பதைப் போல மாயையை ஏற்படுத்துகிறதோ, அதுபோல பராபரமே சலித்து கிடப்பதால் பராபரமே பற்பல உருவங்களை எடுத்திருப்பதாக ஒரு மாயக்காட்சி எழுகிறது. அது உண்மை அல்ல என்று அருமறைகள் முரசறிந்து சொல்கின்றன. இங்கே அறிவனுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதி என்று பராபரத்தை குறிப்பிடுகிறார். பராபரத்தை புரிய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அறிவை கொண்டு அறிவை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கிலே அறிவு என்பதே ஆராய்வதற்கு தேவையான பக்குவத்தை கொண்டிருக்கிறது. புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய இந்த இரண்டும் உலகத்தோடு இணைந்திருக்கிற காரணத்தால் அவற்றால் முழுமையாக சிந்திக்க முடியாது. ஆனால் சித்தம் என்கிற அறிவு மாத்திரமே முழுமையாக அலசி ஆராய்ந்து பராபர தத்துவத்தை நமக்கு புரியப்படுத்தக்கூடியது. ஏனென்றால் அதுதான் ஆதியாக இருக்கிறது, அது அனாதியாக இருக்கிறது. காரணம், தொடக்கமும் முடிவும் சித்தம் என்கிற அறிவுக்கு கிடையாது. அறிவு என்பதே பரவெளியிலே இருக்கும் பராபரத்தின் தத்துவத்தை முழுமையாக பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கிறது. அது தத்துவ சுரூபமாக இருக்கிறது. அதற்குள்ளே எந்த மதத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய இந்த இரண்டும் உலகத்தோடு இணைந்திருப்பதால் என் மதம் பெரிது, உன் மதம் பெரிது என்று எதிர்வாதம் பேசி சண்டையிடும் நிலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் சித்தம் என்பது இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. சித்தத்தினால் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சித்தம் என்பது நேரடியாக பராபர தத்துவத்தை சுமந்திருக்கும் கண்ணாடியாக இருக்கிறது.
அதற்குள்ளே எந்தவிதமான களங்கத்தையும் எவராலும் ஏற்படுத்த முடியாது. இங்கே சாலம்பம், நிராலம்பம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். சாலம்பம் என்பது, சாலம்ப ரகிதம் என்பது மனம் புலன்களோடு கலந்து உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை நிலையை குறிப்பிடுகிறது. நிராலம்பம் என்பது எல்லாவற்றையும் கடந்த உன்னத நிலையிலே மனம் பயணிப்பதை குறிக்கிறது. நிர்மலமான நிலையிலேதான் நிஷ்பிரபஞ்ச பொருளை நாம் அறிய முடியும். பிரபஞ்சம் என்பது அண்டவெளி, நாம் கண்ணால் காணக்கூடிய, காதுகளால் கேட்கக்கூடிய, எல்லாவற்றும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பஞ்சபூதங்களையும் சிருஷ்டித்தது பராபரம் மாத்திரமே. அது நிர்மலமாக இருக்கிறது, நிஷ்பிரபஞ்சமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த பிரபஞ்சமாக அது இல்லை. அது அதையும் தாண்டி மேலும் மேலும் பெரிதாக இருக்கிறது. பூமியிலே நம் அருகிலே இருக்கும் காட்சிகளை நாம் தெளிவாக காண்கிறோம். ஆகாய விமானத்திலே பறக்கும் போது ஆகாய விமானம் உயர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட உயரத்தை சென்று சேரும்போது அங்கே இருந்து கீழே பார்த்தால் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் சிறு புள்ளிகளாக காணுகின்றன. இன்னமும் இன்னமும் மேலே 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 செயற்கைக்கோள்கள் மூலமாக பூமியை கடந்து, பூமியின் சுற்றுவட்ட பாதையும் கடந்து இன்னும் 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 மேலே செல்லக்கூடிய செயற்கைக்கோள் பூமியை ஒரு புள்ளியாக படம் பிடித்து காட்டுகிறது. இன்னமும் கூட மேலே மேலே செல்லும் போது பூமி என்கிற ஒன்று ஒரு தூசியாக காணுகிறது. இன்னும் மேலே போகும்போது அந்த தூசியும் கற்பலனாகாது மறைந்து போகிறது. இதுதான் உண்மையின் தத்துவம். நாம் பார்த்திருக்கும் இந்த பிரபஞ்சம் அருகிலே இருந்து பார்க்கும்போது பெரிதாக தெரிகிறது. சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அதுவே சிறிதாக தெரிகிறது. மனிதர்கள் மனதை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் மிக பெரிதாக காணுகிறது. சற்று தள்ளி இருந்து ஆன்மா என்கிற நிலையிலே இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது இவை எல்லாமே வெறும் தூசியாக தென்படக்கூடிய நிலை ஏற்படும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிர்விகாரத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். விகாரம் என்பது மனதில் ஏற்படக்கூடிய சலனம். மனச்சலனம் என்பது இல்லாமல் மனம் எப்போது புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணித்தானத்திலே நிலை பெறுகிறதோ அப்பொழுது இந்த விகாரங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. காற்றடிக்கும் போது தண்ணீரிலே அலைகள் ஏற்படுகின்றன. காற்று என்பது நின்று போனால் அலைகள் ஏற்படுவது நின்று விடுகிறது. மனத்தடாகத்திலே அகங்காரம், புத்தி என்கிற இந்த இரண்டும் காற்றாக வீசி ஸ்தலனத்தை ஏற்படுத்துகின்றன. அது காரணமாகவே நாம் மனம் குழம்பியவர்களாக இருக்கிறோம். தெரிந்து இருக்கக்கூடிய மனத்திலே அலைகள் எழும்புவதில்லை. அதற்கு விகாரங்களை விட்டொழிக்க வேண்டும். மனோவிகாரங்களே சகலவிதமான துன்பங்களுக்கும் காரணம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கும் திவ்ய தேஜோமயமாக பராபரம் இருக்கிறது. சித்தம் என்பது பராபரத்தோடு இணைக்கக்கூடிய இணைப்பு கயிறு என்பதை சொன்னோம். ஆனால் அந்த சித்தம் என்பது பராபரத்தோடு இணைந்திருக்கிற காரணத்தால் சித்தத்திற்கே தெரியாமல் பராபரத்திலிருந்து வரக்கூடிய சமிக்ஞைகள் சுலபமாக ஆன்மாவுக்குள்ளே வந்துவிடக்கூடும். காரணம், சித் பரவெளி என்று அழைக்கப்படக்கூடிய தற்பரமான பரவெளியிலேதான் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது திவ்யமான, தேஜோமயமான, ஆனந்தமயமான ஜோதியாக இருக்கிறது. அந்த ஆனந்த ஜோதிக்குள்ளே இருந்து ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் மனோவிகாரங்களை விட்டொழிக்க வேண்டும் என்பதே இத்திருப்பாடல் மூலமாக தாயுமான சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, பார்ப்பதற்கு பாடல் சாதாரணமாக தெரிந்தாலும் அதிலே கொட்டி கிடக்கக்கூடிய அரும்பொருள் என்பது நிச்சயம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோ வாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகி அறியேன். துறவு மார்க்கத்தின் எச்சை போல நேச அனுசாரியாய் விவகரிப்பேன். அந்த நினைவையும் மறந்தபோது நித்தரை கொள்வேன். தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடிதுடித்து அயறுவேன். பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவியலா பேதைக்கும் வெகு தூரமே. பேய்க்குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய். பாச அடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு தேவ தருவே. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. பராபரமே, பார்க்குமிடமெங்கும் நீ நீக்கமர நிறைந்திருக்கிறாய். அறியாமையின் காரணமாக உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் துன்பமயமானவனாக இருக்கிறேன். என் உடல் எப்போது என்னை விட்டு நீங்கிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினாலும் என் உடல் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பற்று என்னை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த மாய வலையிலே இருந்து என்னை காப்பாற்று என்று பராபரத்தை நோக்கி தாயுமானவர் அழுது புலம்புவதை பார்க்க முடிகிறது. இத்திருப்பாடலை வாசிக்கும் போது தாயுமானவர் கொண்டிருந்த அந்த சிந்தனையோடு நாமும் பராபரத்தை நோக்கி
இரு கரங்களையும் ஏந்தி என்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று கதறுவதற்கு நமக்கு வழி பிறக்கிறது. வாசா கைங்கரியம் என்பது மனதைக் கொண்டு, சொல்லைக் கொண்டு, செயலைக் கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்களை குறிக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை எது? மனம். இந்த மனம் எப்படி இயங்குகிறது? வாயுவால் இயங்குகிறது. வாயு என்பது எது? ஜீவசக்தியாய வாயு. ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக விரிந்திருக்கிறது. எனவே இது ஏதோ புதிதான ஒன்று என்று கருதி மயங்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், இந்த உலக வாழ்க்கையை இதுவரையிலும் எண்ணற்ற உடல்களை எடுத்து நாம் பழகி பழகி வந்துவிட்டோம். அந்த பழக்க தோஷம் காரணமாக நமக்கு மேலும் மேலும் இந்த உலகப்பற்று என்பது வளர்ந்து கொண்டே போகிறது. சரி, இவற்றையெல்லாம் துறந்து விடலாம், இச்சையை விட்டுவிடலாம் என்று அனுசரித்து நினைத்தால் நம் உடலை கொண்டு வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே இந்த உடல் இருப்பதால் தானே நம்மால் இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது. ஒருவேளை இந்த உடல் இல்லாது போய்விட்டால் என்ன ஆகுமோ என்கிற அச்சம் வந்தபோது இந்த உடலை விட்டுவிடுவதற்கும் நமக்கு மனம் வர மறுக்கிறது. ஐயகோ, என்ன செய்வது? இந்த உடலை வைத்துக் கொள்வதா அல்லது உடலை வேண்டாம் என்று நீங்குவதா? சரி, போகட்டும், இதையெல்லாம் மறந்திருக்கலாம் என்று கருதி சற்று அயர்ந்து தூங்கலாம் என்று பார்த்தால் அந்த தூக்கத்திலும் பற்பல கனவுகள் வந்து நம்மை பயமுறுத்துகின்றன. நெஞ்சம் துடிதுடித்து போகிறது. ஐயோ, நான் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன், இன்னமும் எனக்கு ஞானம் வந்த பாடில்லையே, நான் என் செய்வேன் என்று அழுகிறோம், புலம்புகிறோம், அரற்றுகிறோம். ஆனந்த நிஷ்டையை அடைய வேண்டும் என்பதற்காக வெகு தூரம் நாம் பயணிக்கிறோம். ஆனால் பேதை மதியின் காரணமாக இந்த உடல் பார்க்கக்கூடிய உலகமே உண்மை என்று கருதி மறுபடியும் பாசத்திலே கால் வைத்து வழுக்கி விழுந்தவனைப் போல வழுக்கி வழுக்கி அங்கே விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆனந்த நிஷ்டையை அடைய வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய நமக்கு எண்ணங்கள் புலன்கள் வழியாக ஏற்படுகிற காரணத்தால் பேய்க்குணம் என்பது வந்துவிடுகிறது. இந்த பேய்க்குணம் என்பது நாய் புத்தியாக மாறி நாய்கள் சென்ற இடத்திலே எல்லாம் கால் தூக்குவதைப் போல நம் மனமும் சென்ற இடங்களிலே எல்லாம் சென்று சென்று முட்டி மோதி நம்மை மேலும் மேலும் அலைக்கழித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்பப்பா, இந்த மனத்தோடு நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் இருக்கிறதே, சொல்லி மாளாது. நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை பாசம் படர்ந்திருக்கக்கூடிய அடவிக்குள்ளே, அதாவது பூங்காவுக்குள்ளே செல்லுவதைப் போல இருக்கிறது. அதோ கண்களுக்கு எட்டிய தூரத்திலே ஒரு அழகிய மலர் இருக்கிறது. அந்த மலரை மாத்திரம் நான் பறித்துவிட்டால் ஆகா, நான் ஆனந்தமயமாக மாறிவிடுவேன் என்று கருதுகிறேன். அந்த மலரை பறிப்பதற்காக அந்த அடவிக்குள்ளே, அந்த பூங்காவனத்திற்குள்ளே நான் கால் எடுத்து வைக்கிறேன். என்ன செய்வது? பூங்காவனம் முழுவதும் பாசம் படர்ந்து கிடக்கிறது. நான் கால் வைத்து ஓரடி எடுத்து வைத்தாலும் வழுக்கிவிட்டு அது பல அடிகள் என்னை கீழே தள்ளிவிட்டு கொண்டே இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப முயன்று கொண்டே இருக்கிறேன். என்னால் அங்கே செல்ல முடியவில்லை. அப்படியென்றால் நான் எப்படித்தான் இந்த பாசம் படர்ந்த இந்த பாதையிலே கடந்து சென்று அந்த ஆனந்த மலரை பறிக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கும்போது ஞானகுருமார்கள் ஒரு கைத்தறியை ஊன்றுகோலைப் போல இருந்து நம்மை கரம் பற்றி அழைத்துச் சென்று அந்த மலர் இருக்கும் இடத்திலே விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு தேவதருவாக எனக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஞானகுருவாக வந்தமைந்த சத்குருமார்கள் எனக்கு உதவினார்கள் என்பது எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பொறுமையாக நடந்தும் கடந்தும் பராபரத்தை அடைய வேண்டும் என்றால் சத்குருமார்களின் உதவி என்பது அவசியமாகிறது. அப்படிப்பட்ட உதவியை தரக்கூடிய, எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய என் குருவே, உன்னை பணிகிறேன். உன் மூலமாக நான் பராபரத்தை அறிந்து கொண்டு விடுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால், எங்கோ தூரத்தில் இருக்கிறது பராபரம் என்று கருதியிருந்த எனக்கு பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமாக பராபரம் இருக்கிறது என்பதை புரியப்படுத்தினாயே, அதற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று தாய்மானவ சுவாமிகள் சொல்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மானவரின் பாடல்கள் வாசிக்க வாசிக்க நம் மனம் இலகுவாக கரைகின்ற அனுபவத்தை நாம் பெற முடியும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.